அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கொள்ளது குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் பகுதியில் நாம் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பொதுத்தமிழ் பகுதியில் பகுதி ஆல இலக்கணத்தில் முதல் தலைப்பு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர். இதுதான் பொதுத்தமிழில் சிலபஸ் படி பார்த்திங்கன்னா முதல் தலைப்பாக இருக்குது. இந்த முதல் தலைப்பில் நம்ம பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பகுதியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தலில் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்புகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோங்க. இந்த 9ஆம் வகுப்பிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடந்த குரூப் 4 தேர்வில் 2 சொற்பொருள் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். குரம் பள்ளு என்பதன் பொருள் சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம்னா துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம் என்பதன் பொருள் சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சிதறாத மணின்னு சொல்லலாம், சீவக சிந்தாமணின்னு சொல்லலாம். அப்போ சிந்தாமணிக்கு 2 பொருள் உள்ளது, சிதறாத மணி என்றும் சீவக சிந்தாமணி என்றும். சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம்னாவே 3 குணங்கள் இருக்கும். சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம்னா அமைதி, மேன்மை குணத்தை குறிக்கும். ராசசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம்னா சோம்பல், தாழ்மை. முக்குணம்னா சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம்னா அமைதியாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கக்கூடிய குணங்கள். ராசசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடிய குணங்கள். தாமசம்னா சோம்பலாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது. 10 குணங்கள்னா 10 குணம் என்பது செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள். வண்ணங்கள்னாவே 5 உள்ளன. வண்ணங்கள் எத்தனை இருக்கு? 5 உள்ளன. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணங்கள் 5. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100 உள்ளன. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 உள்ளன வண்ணம். ஊனரசம்னா குறையுடைய சுவை என்று பொருள். நவரசம்னா வீரம், அச்சம், இளிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவைகளை உடையதான் நவரசம். அடுத்து வனப்புனா அழகு, அவை. வனப்பு என்பது அழகை குறிக்கும். அதில் அழகுன்றது எதெல்லாம் வரும்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இளைப்பு. இவை எல்லாமே அழகு என்ற வகையில் அடங்கக்கூடியதாக இருக்குது. வனப்புனா அழகுன்னு சொல்லலாம். அழகில் எதெல்லாம் அழகுன்றாங்கன்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இளைப்பு. குந்தை என்பதன் பொருள் உட்கார. கந்தம் என்பதன் பொருள் மனம். மிசை என்பதன் பொருள், மிசைனா மேல். மிசை என்பதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. மிசைக்கு எதிர்ச்சொல் கீழ். மிசை என்பதன் பொருள் மேல். விசனம்னா கவலை. மானா வண்டு. மதுனா தேன். வாவி என்பதன் பொருள் பொய்கை. வளர் முதல்னா நெற்பயிர். தரளம்னா முத்து. பனிலம்னா சங்கு. வரம்புனா வரப்பு. கழை கரும்பு. கானா சோலை. குழைனா சிறுகிளை. அரும்புனா மலர் முட்டு. மாடுனா பக்கம்னு சொல்லலாம் அல்லது செல்வம்னு வரலாம். நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா உச்சின்னு சொல்லலாம், மலைன்னு சொல்லலாம். குளக்கரை, இங்கே குளக்கரை. ஆடும்னா நீராடும். மேதினா எருமை. துதைந்து எழும்னா கலக்கி எழும். கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். சூடுனா நெல் அரிக்கட்டு. சுரிவலைனா சங்கு. வேரினா தேன். வேரினாலும் தேன் தான், மதுனாலும் தேன் தான். பகடுனா எருமைக்கடா. பாண்டில்னா வட்டம். சிமயம்னா மலையுச்சி. நாளிகேரம்னா தென்னை. நரந்தம்னா நாரத்தை. கோழினா அரச மரம். சாலம்னா ஆச்சாமரம். தமாலம்னா பச்சிலை மரம். இரும்போந்துனா பருத்த பனை மரம். நாளிகேரம்னா தென்னை. நரந்தம்னா நாரத்தை மரம்.
கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்துனா பருத்த பனை மரம். சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்று பூவரசு, யாக்கைனா உடம்பு, புனரியோர்னா தந்தவர், புன்புலம்னா புல்லிய நிலம், தாட்குனா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரேனா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவராக விளங்குவார்கள். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்பதன் பொருள் குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடைமாக்கல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சண்டே குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட சொற்பொருள் கேட்டிருக்காங்க. பாடைமாக்கல்னா பழமொழி பேசும் மக்கள். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழில் மணிமேகலை நூலில் காணப்படக்கூடிய ஒரு சொற்பொருள் தான் பாடைமாக்கல். இந்த ஆண்டு 2024 கேட்கப்பட்ட குரூப் 1 தேர்வில் 2 சொற்பொருள் கேட்டிருந்தாங்க. அந்த 2 சொற்பொருளுமே 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. பாடைமாக்கல்னா பழமொழி பேசும் மக்கள். குழியினா ஒன்று கூடி, தோம்னா குற்றம், கோட்டி என்றால் மன்றம் என்று பொருள், பொலம்னா பொன், வேதிகை என்பதன் பொருள் திண்ணை, தூணம் என்பதன் பொருள் தூண், தாமம் என்பதன் பொருள் மாலை, கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதம்னா துணியாலான கொடி, வசினா மழை, செற்றம்னா சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆற்றிடை குறைன்னு சொல்லலாம் அல்லது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டுன்னு குறிப்பிடலாம். கலர் நிலம்னா பண்படாத நிலம், நவிழல்னா சொல்லல், வையகம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல், இயற்றுகனா செய்க. மின்னாலைனா மின்னலை போன்றவளை, மின்னாள் என்பதன் பொருள் ஒளிரமாட்டாள், மின்னாலைனா மின்னலை போன்றவளை, மின்னால்னா ஒளிரமாட்டாள், தணல்னா நெருப்பு, தாழி என்பதன் பொருள் சமைக்கும் களன், அணித்துனா அருகில், தவிர்க்க ஒனானா தவிர்க்க இயலாத, யாண்டும் என்பதன் பொருள் எப்பொழுதும், யாண்டு என்பதன் பொருளுக்கு சரியான விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாண்டும்னா எப்பொழுதும், யாண்டுனா என்பதன் பொருள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூவாதுனா முதுமை அடையாமல், நாறுவனா முளைப்ப, தாவானா கெடாதிருத்தல், மைவனம்னா மலைநெல், முருகியம்னா குறிஞ்சிப்பறை, முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை, சிறைனா இறகு, சாந்தம்னா சந்தனம், பூவை நாகனவாய் பறவை. பூவைகளும் குயில்களும் சொல்லிட்டு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ராவண காவிய நூலில் இருக்கும் பாடல் வரி இடம்பெற்றிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூவை என்பது எதன் பொருள்னா நாகனவாய் பறவை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட சொற்பொருள் தான். இப்போ 2 சொற்பொருளும் 9ஆம் வகுப்பு தமிழில் கேட்டிருக்காங்க. பூவை என்பது நாகனவாய் பறவையை குறிக்கும். பொலம்னா அழகு, கடறுனா காடு, முக்குழல்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள், முக்குழல்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள், பொலினா தானிய குவியல், உழைனா ஒரு வகை மான், வாய் வெறியினா சோர்வால் வாய் குழறுதல், குரலைனா குட்டி, இணைந்துனா துன்புறுதல், உயங்குதல்னா வருந்துதல், படிக்குறனா நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு, கல்னா மலை, முருகுனா தேனை குறிக்கும், மணத்தை குறிக்கும், அழகை குறிக்கும். வேறினாலும் தேனை குறிக்கும், முருகுனாலும் தேனை குறிக்கும். முருகு என்பது தேன், மனம், அழகு. மள்ளல்னா வளத்தை குறிக்கும். செருனா வயலை குறிக்கும். கரிக்குருத்துனா யானை தந்தம், போர்னா வைக்கோர் போர், புரைதபனா குற்றமின்றி, தும்பினா ஒரு வகை வண்டு, துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு, தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம், தாமம்னா மாலை, தெங்குனா தேங்காய்,
இசைனா புகழ், வருகைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி, மால்வரைனா பெரிய மலை, மடுத்துனா பாய்ந்து, கொழுநிதினா திரண்ட நிதி, கொழுநிதினா திரண்ட நிதி, மறுப்புனா கொம்பு, வெறினா மனம், கழனி என்பதன் பொருள் வயல், செறினா சிறந்த, இரியனா ஓட, சூழ் கரு. இதுவும் கேட்டிருந்தாங்களா இந்த குரூப் 4ல்? சூழ் அதாவது ஒளி வேறுபாடு அறிக. சூழ், சூழ், அடுத்து சூழ்னு இப்படி கேட்டிருந்தாங்க. இதில் சூழ்னா இங்கே கேட்டிருந்தது கரு, சூழ்னா கருன்னு கொடுத்துருப்பாங்க 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனார்னா மகளிர், நற்றவம்னா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி, அள்ளல்னா சேறு, பழனம்னா நீர்மிக்க வயல், வெறியினா அஞ்சி, பார்ப்புனா குஞ்சி, நாவலோனா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து, இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதல், நந்துனா சங்கு, கமுகம் என்பதன் பொருள் பாக்கு, முத்தம்னா முத்து, புரிசைனா மதில், அணங்குனா தெய்வம், சில் காற்றுனா தென்றல், புழைனா சாளரம், மாகால்னா பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், நேமம்னா அங்காடி, விண் என்பதன் பொருள் வானம், ரவி என்பதன் பொருள் கதிரவன், கமுகுனா பாக்கு, அறம்னா நற்செயல், வெகுளினா சினம், வெகுளி என்பதன் பொருள் சினம், ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி, நசைனா விருப்பம், நல்கல்னா வழங்குதல், பிடினா பெண் யானை, யானா ஒரு வகை மரம். இந்த யா என்பதன் பொருள் என்னன்னா ஒரு வகை மரம். யா மரம் வந்து பாலை நிலத்தில் வளர்வது. பொலிக்கும்னா உரிக்கும், ஆறுனா வழி. 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தை பொறுத்தவரையும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 அறிஞர் பொருட்கள் உள்ளன. இந்த 168 அறிஞர் பொருட்களை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.